தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த ஜனவரி மாதத்தினுடைய 25 நாட்கள் நம்மை கண்மணி போல காத்து 26வது நாளை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினாலே தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இப்போ தான் வருஷம் தொடங்கினது போல் இருந்தது. இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை நாம் காண்கிறோம். இன்னும் 5 நாட்கள் தான் இந்த மாதம் நம்மை விட்டு கடந்து போய்விடும். நாட்கள் எவ்வளோ வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற, நம்மை வேலி அடைக்கிற, நம்மை பாதுகாக்கிற, நம்மை போஷிக்கிற எல்லா விதங்களையும் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 36 verse 36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை செய்வேன். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன். என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நிர்மூலமானவைகளை கட்டுகிறவராக இருக்கிறார். நம்முடைய விடிந்து போயிருக்கிற வாசல்களை கட்டுகிறவர், ஜெப ஆவியை கட்டுகிறவர், நம்மை புதுப்பிக்கிற உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி காத்து கொள்வேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை காத்து கொள்கிறவராக, காப்பாற்றுகிறவராக, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறவராக நம்முடைய ஜீவியத்தில் தேவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய நான் செவி கொடுத்து கைவிடாதிருப்பேன் என்று கேட்டோம். யாருக்கு தேவன் செவி கொடுப்பார் என்றும் யாரை கைவிட மாட்டார் என்றும் கேட்டோம். இந்த வாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எசேக்கியேலிலே நாம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே படிக்கும்போது, ஐசாயா சாப்டர் 41 verse 13, அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற கர்த்தராகிய நான் என்கிற ஒரு வார்த்தை நமக்கு படிக்க முடியும். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த ஜனவரி மாதத்தினுடைய கடைசி ஆராதனையில் உங்களோடு என்னோடு கூட என்ன வார்த்தை சொல்லுகிறார் தெரியுமா? நான் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுகிறார். இந்த வலது கையை பிடிப்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவன் நம்மோடு செய்கிற உடன்படிக்கையை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ளாய் அவர் வருகிறதை நாம் இதை இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு விவாகத்தில் ஒரு புருஷனும் மனைவியையும் விவாகத்தில் இணைக்கும்போது அந்த பெண்ணுடைய தகப்பன் அந்த பிள்ளையை அந்த மணவாளன் கையில் பிடித்து கொடுக்கிறார். 2 பேரும் வலது கையை பிடித்து கொள்கிறார்கள். அப்படி அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் மகளே நீ என்னை சார்ந்திருந்தாய், இது முதற்கொண்டு உன் கையை பிடித்திருக்கிற இந்த மனுஷன் உனக்கு உத்தரவாதியாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, வலது கையை பிடித்து பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வலது கையை இந்த காலவேளையில் கர்த்தர் பிடித்து, மகனே மகளே பயப்படாதே, நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வலது கையை பிடித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கை. முதலாவதாக ஏசாயாவிலே படிக்கும்போது நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டதினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 43:1 ஐசையா 43:1 இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், யூ ஆர் மைன், நீ என்னுடையவன் என்று உடன்படிக்கை பண்ணார். நாம் கூட உலகத்திலே சத்துருடைய கையில் இருந்தோம், பிசாசின் கையில் பிடிப்பட்டிருந்தோம், சத்துருடைய வல்லமைக்கு அடிமைகளாக இருந்தோம். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து, இரத்தம் சிந்தி மீட்டெடுத்து, ரட்சிப்பிலே நீ என்னுடையவன் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இனி அந்நியனுக்கு சொந்தம் அல்ல, நீ சத்துருவுக்கு சொந்தம் அல்ல, என்னுடையவன் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார். அதே போல் ஞான ஸ்நானத்தில் நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் எப்படி நகோமியோடு உடன்படிக்கை பண்ணினாலோ அதே போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று உடன்படிக்கை பண்ணது போல மனம் திரும்புதலிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம் தேவனோடு கூட நீர் என் தேவன், நீர் என் ராஜா, நீர்தான் என் தெய்வம், நீர்தான் என் பாவங்களை கழுவுற என்கிற உடன்படிக்கைக்குள்ளே வருகிறோம். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஞான ஸ்நானத்திலே நாம் மாம்ச அழுக்கை அது நீக்குகிறதாயிராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. இனி உலகம் வேண்டாம், பாவம் வேண்டாம், என்னை அடிமைப்படுத்தின எகிப்து வேண்டாம், எனக்கு ஒரு முன்னே போகிற ஒரு கானான் இருக்கிறது. கானானுக்கு நேராய் முகத்தை திருப்புகிற அனுபவம் தான் ஞான ஸ்நானத்தின் அனுபவம். அங்கே என்ன உடன்படிக்கை பண்ணுறோம்? உலகம் வேண்டாம், உலகம் வேண்டாம். மூன்றாவது எபேசியர் 1:14 எபேசியர் 4:30 படிக்கும்போது எபேசியர் 1:14, 4:30 இந்த 2 வசனத்தை படிக்கும்போது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி என்று படிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்த ஆவியை அச்சாரமாக தந்து, முத்திரை சீல் ஏர்னஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது, முன்பணமாய் கொடுத்து நம்மை சொந்தமாக்கி கொண்டார். மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு ஒரு முன்பணம் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அப்படியானால் ஒரு இடத்தை வாங்கும்போது முன்பணம் செலுத்திவிட்டால் அது நமக்கு உரிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து முன்பணமாய் கொடுத்து நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உடன்படிக்கையிலே கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து அவர்களை மனதிலே பிரமாணத்தை எழுதுவேன், மனதிலே ஆவியை வைத்து உள்ளத்திலே பிரமாணத்தை வைப்பேன். கர்த்தர் நம்மை அப்படியாய் ஆவியில் நடக்கும்படிக்கு, ஆவியானவரோடு உருவான்படிக்கு நமக்கு உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த மணவாளன் தான் சொல்லுகிறார், வலதுகையை பிடித்திருக்கிறவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்காக இரத்தம் சிந்தினவர், உனக்காக பரலோகத்தை துறந்தவர், உனக்காக மரித்து உயிர் தெழுந்தவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன், கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பயப்பட வேண்டாம். இந்த மாதம் முடிகிறது அப்படின்னு நினைக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார், என் வலது கரத்தை பத்திரமாய் பிடிச்சி வச்சிருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதோடு மாத்திரமல்ல, யாருடைய வலது கையை கர்த்தர் பிடிப்பார், யாருடைய வலது கையை கர்த்தர் பிடிப்பார், அதை குறித்து படிக்கும்போது 73ஆம் சங்கீதம் Psalm 73:23 அங்கே வாசிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசாப் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். 73ஆம் சங்கீதத்தினுடைய 23வது வசனம் 73:23 Psalms. ஆனாலும் நான் எப்போதும் மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உம்மோடு கூட இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். யாருடைய வலது கையை பிடிச்சிருக்கிறாரா? யாரெல்லாம் கர்த்தரோடு இருக்கிறார்களோ அவங்க கையை கர்த்தர் பிடிச்சிருக்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தினை பிடித்து தாங்குகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தை பிடித்து தாங்குகிறவர், வலது கரத்தை பிடித்து ஏந்துகிறவர், வலது கரத்தினாலே அணைக்கிறவர். எத்தனை வார்த்தைகள் வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆசாபுடைய அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எப்போதும் மோடு கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐம் ஆல்வேஸ் பி வித் யூ லார்ட்.
நான் உம்மோடு கூட இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடிச்சு தாங்குறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரபாலா ஷிடம் துரபலக துரிபி அந்துரிபகதுராயினியா. நீங்கள நானும் இந்த நாட்களை பிரத்யோகமாய் செலவிடப்பட பண்ணுவோம். ஆண்டவரோடு கூட இருக்கிற மனுஷராய் மாறுவோம். பேதுருவே, 1 மணி நேரமாகில் என்னோடு கூட இருக்கக்கூடாதா? ஜபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் அதிகமாய் தேவனோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கும், வலது கரம் நம்மை தாங்கும். கர்த்தரோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தாங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, லூக்கா 15:31 படிக்கும்போது, லூக் 15:31 அங்கே படிக்கும்போது தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து சொல்கிறான், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உமக்குரியது, எனக்குள்ளதெல்லாம் உமக்குரியது. இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போய் அவன் எல்லாவற்றையும் இழந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் வெறுமையாய் வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், அவன் அறிக்கையிட்டது உண்மைதான். ஆனால் அவனுக்கு ஒரு பாதரட்சை, அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரம், அவனுக்கு ஒரு விருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனோடு கூட, கர்த்தரோடு கூட எந்த மனிதன் இருக்கிறானோ அவனுக்குரிய தேவனுக்குரியதெல்லாம் அது கர்த்தரோடு கூட இருக்கிறவனுக்காம். கர்த்தரோடு இருக்கிற மனுஷன் வலதுகை கர்த்தர் வலதுகையை பிடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோடு இருக்கிறவனை வலதுகையினாலே தாங்குகிறார். கர்த்தரோடு இருக்கிறவனுக்கு தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கிறாராம். இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது, யோவான் 8:29 நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. அப்படியானால் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படியானால் யார் தேவனோடு கூட இருக்க முடியும்? யார் தெய்வத்தோடு கூட சேர்ந்து வாழ முடியும்? யார் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியும்? கர்த்தர் நான் எப்போதும் மோடு கூட இருக்கிறேன் என்று யார் சொல்ல முடியும்? அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள், அவருக்கு பிரியமானதை செய்ய செய்ய, அவருக்கு விருப்பமானதை செய்ய செய்ய, அவருக்கு விருப்பமானதை நாம் செய்கிற மனுஷராய் மாறும்போது, பிரியமானவர்களே, உங்களை என்னையும் கர்த்தர் தம்மோடு கூட இருக்கிறவர்களாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படிப்பட்டவர்களை தான் வலது கையை பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன், ஒரு மணவாளனை போல வலது கையை பிடித்து, பயப்படாதே மகனே, நான் உனக்கு துணை செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் அவரோடு கூட இருக்கிற எப்போதும் அவரோடு கூட இருக்கிற மனுஷராக, எப்போதும் தேவனோடு கூட இருக்கிற மனுஷராக, எப்போதும் அவருக்கு பிரியமானது செய்கிற மனுஷராக மாற நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசு பிதாவோடு கூட எப்போதும் இருந்தது மாத்திரமல்ல, அவருடைய ஜெபம் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 17:21 John the Gospel chapter 17:21 அங்கே படிக்கும்போது ஆண்டவர் என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் உம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இயேசு ஜெபிக்கிறார், நானும் பிதாவும் ஐக்கியமாக இருந்தது போல, ஒன்றாக இருந்தது போல, பிரியாதிருந்தது போல சீஷர்களுக்காக இயேசு வேண்டிக் கொள்கிறார். நானும் நீரும் ஒன்றாயிருந்தது போல அவர்களும் ஒன்றாயிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுனுடைய ஆசை அதுதான், இயேசுனுடைய வாஞ்சை அதுதான், இயேசுனுடைய விருப்பம் அதுதான். நாம் கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகம புஸ்தகம் 15:2 2 Chronicles chapter 15:2 அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார், நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவர் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டீர்களானால் உங்களை விட்டு விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை தேடி தேடி தேவனுக்கு பிரியமானதை செய்து அவரோடு இருக்கிற மனுஷராக இருப்போம். அவருடைய வலதுகரம் நம்மை
கையை பிடித்து கொள்வார், வலது கையை பிடித்து கொள்வார், வலது கையினால் தாங்குவார். உனக்கு அவருக்குரியதெல்லாம் நமக்குரியதாய் மாறும். நம்மை பிதா தனியே இருக்க விடமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தேவனோடு கூட நாம் இருக்கிறதுக்கு, தேவன் என்னோடு கூட இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? பிலிப்பியர் 4:9 பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:9 என்னிடத்தில் கண்டும் கேட்டும் கற்றும் அடைந்தவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நம்முடைய பரிசுத்தவான்களிடத்திலே, நம்முடைய முற்பிதாக்களிடத்திலே நாம் கண்டவைகள் கேட்டவைகள் அவைகளையே செய்கிற மனுஷராய், கற்றுக்கொண்டவைகளை செய்கிற மனுஷராய் மாறுவோம். புது புது உபதேசம், புதிய புதிய ஆராதனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவைகளெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தவான்களுடைய வழிகளில் நடக்கிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலதுகையை பிடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய வலதுகை? கர்த்தரோடு கூட இருக்கிற மனுஷர்கள். எப்போதும் இருக்கிறேன், வலதுகை என்னை தாங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, நீங்களும் நானும் மனவாட்டியாக இருந்தால், உன்னத பாட்டின் புஸ்தகம் சாங் ஆஃப் சாலமோன் சாப்டர் 2:6 அங்கே படிக்கும்போது மனவாட்டி தன் அனுபவத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய வலதுகை என்னை அணைக்கிறது, என்னோட வலதுகை என்னை அணைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்து கொள்கிறது. எம்ப்ரஸ்ட் மீ. கர்த்தர் ஸ்தோத்திரம். எம்ப்ரஸ்ட் மீ. அப்படியே கர்த்தர் நம்ம எப்படி கட்டி வலதுகையினால் அணைத்து கொள்வாராம். யோ மை டியர், மை டியர், மை சன், மை டாட்டர் என்று சொல்லி வலதுகையினால் அணைத்து கொள்வாராம். மனவாட்டி என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், மகிழ்ச்சியின் அனுபவம். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல என்று வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் நம்மேல் மகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் கர்த்தரை மகிழ்ச்சி உண்டாக்குகிற மனுஷராய் மாறுவோம். இந்த வருஷத்தில் கர்த்தரை பிரியப்படுத்தவும், கர்த்தரை சந்தோஷப்படுத்தவும், தேவனை துக்கப்படுத்துகிற மனுஷராய் அல்ல. மனுஷனை உண்டாக்கினதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டாராம். ஆனால் இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வேதம் சொல்லுகிறது, சவுலை ராஜாவாக்கினதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று படிக்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் கர்த்தர் வேதனைப்படாதபடி, உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் கர்த்தருடைய இருதயம் பாதிக்கப்படாதபடி, ஐயோ இந்த மகன் இப்படி செய்துட்டானேன்னு சொல்லி கர்த்தர் வேதனைப்படாதபடி அவர் மகிழ்ச்சி உண்டாக்குகிற கர்த்தர் ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். தகப்பனாக இயேசுவை, நம்முடைய மணவாளனாகிய இயேசுவை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி உண்டாக்குகிற மனுஷராய் நாம் மாறுவோம், மணவாட்டியாய் மாறுவோம். அவர் மேல் அவருடைய பிரிய நம்ம மேல் இருக்கட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மிலே மகிழ்ந்து களி கூறட்டும். நாமும் கர்த்தரில் களி கூறுவோம். கர்த்தரை மகிழ்ச்சி உண்டாக்குகிற மனுஷராய் மாற்றப்படுவோம். ஆனால் நம்மிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வலதுகையினால அணைப்பார், வலதுகை பிடிப்பார், வலதுகை தாங்குவார், வலதுகையினால அணைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He hold your right hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He sustain in his right hand. He embrace in your right hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய வலதுகையினால கர்த்தர் அணைப்பார். எத்தனை ஆச்சரியமான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை கர்த்தர் வலதுகை பிடித்து பயப்படாதே துணை செய்கிறேன்னு சொல்லுவார் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 ஐசாயா சாப்டர் 45 அங்கே முதல் 2 வசனத்தை படிக்கும்போது கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கிறதற்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்திருக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோரேசை அபிஷேகம் பண்ணின கோரேசனுடைய வலதுகையை கர்த்தர் பிடிக்கிறார், வலதுகையை கர்த்தர் பிடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோரேஸ் என்று சொன்னால் சூரியன் என்ற அர்த்தமாம், சூரியன் என்ற அர்த்தமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கோரேசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வலதுகையை நான் பிடித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்கு சொல்லுகிறதாவது கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு கோரேசாய் மாறுவோம், ஒரு சூரியனாய் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியனை எந்த வல்லமையும் மறைக்க முடியாது. நாம் எப்படி சூரியனாய் மாற முடியும்?
நான் எப்படி பிரகாசிக்கிற சூரியனாய் மாற முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 5 verse 31 அங்கே படிக்கும்போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல் இருப்பார்களாம். நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவர் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல் இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல் இருப்பார்களாம். கோரேஸ் என்று சொன்னால் சூரியன் என்று அர்த்தமாம். சூரியனை போன்றவன் என்று அர்த்தமாம். நாம் சூரியனாய் மாறுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் சூரியனும் கேடகமாக இருக்கிறார். நாமும் சூரியனை போல மாறுவதற்கு அவர்கள் அன்பு கூறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை எல்லா நிலவரத்திலையும் நேசிக்கணும். நம்முடைய மேன்மையிலும் நம்முடைய தாழ்விலும், நம்முடைய உயர்ச்சியிலும் நம்முடைய தாழ்ச்சியிலையும், நம்முடைய இருக்கிற போதும் இல்லாதிருக்கிற போதும் இயேசுவை மாத்திரம் நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு உண்டாகட்டும். இயேசுவை மாத்திரம் நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு உண்டாகட்டும். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் பிரபஞ்சத்திற்கு பின்னே போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலையாளத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேமா லோகத்தை சிநேகித்தது கொண்டு அவன் லோகத்திலேக்கு போய். உங்களோட வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அந்நிய அன்புகள், தேவனை விட்டு பிரிக்கிற அந்நிய அன்புகள் நமக்கு வேண்டாம். இயேசுவை முழு இருதயத்தோடு நாம் நேசிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தந்தா மட்டும் இல்லை, தராவிட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படி ஒரு ஜீவிதத்தை செய்கிற மனுஷராக இருப்போம். நம்முடைய வலது கையை கர்த்தர் பிடிப்பார். சூரியனை போல, நம்மை கோரேசை போல வலது கையை பிடிப்பார். இரண்டாவதாக, இந்த சூரியன் யார் சூரியனாக இருக்கிறார்களாம்? ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 4 verse 18, நீதிமொழிகள் 4:18 மேத்யூ காஸ்பல் சாப்டர் 13 verse 43 அங்கே படிக்கும்போது, நீதிமான்கள் நடுப்பகலில் உதிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருப்பார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்கள் நடுப்பகலில் உதிக்கிற, நீதிமானுடைய பாதை நடுப்பகலில் உதிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான்களை குறித்து அங்கே விதமாய் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமான்களை குறித்து அங்கேயும் வாசிக்கிறோம். அங்கே நீதிமான்கள் எப்படி பிரகாசிக்கிறார்கள் என்பதை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சூரியனை போல பரலோகத்தில் பிரகாசிக்கிற அனுபவம். இங்கே நீதிமான்களுடைய பாதை, த பாத் ஆஃப் ரைச்சஸ், அது நடுப்பகலில் உதிக்கிற சூரிய பிரகாசம். அவ்வளவு அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது தான். நம் நீதிமான்களாக இருந்தால் சூரியனை போல பிரகாசிக்கலாம். நம்முடைய பாதை நடுப்பகல் உதிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். இங்கேயும் பிரகாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூரியனாக இருக்கிற கோரேசின் வலதுகையை பிடித்து, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வாய் ஆக்குவேன் சொல்கிற கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோரேசை குறித்து நாம் படிக்கும்போது 2 Chronicles chapter 36 22 and 23, 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 22-23 அவன் ஆவியானவரால் ஏவப்பட்டு எருசலேமில் தேவாலயத்தை கட்டும்படிக்கு அவன் செய்தான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, தேவ ஆவினாலே அவன் ஏவப்பட்டவனாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 33ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகம புஸ்தகத்திலே 36ஆம் அதிகாரத்திலே 2 Chronicles chapter 36 verse 22 and 23 கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சிய ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால் அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம்
எனக்கு தந்தர்லி யூதாவில் உள்ள எருசலேமிலே நமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆலயத்தை கட்டும்படி தேவன் அவனை ஏவினார். நம்முடைய ஆலயமாகிய ஜீவியத்தை சரிப்படுத்துவோம், சீர்படுத்துவோம், கட்டுவோம். அதற்காக தான் கோரேஸ். அப்படிப்பட்டவருடைய கையை தான், வலது கையை தான் கர்த்தர் பிடிக்கிறார். ரெண்டாவது எனக்கு பிடித்த ஒரு பகுதி, நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருக்கிற பனிமுட்டுகளை எல்லாம், ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் கொண்டு வந்து அவர் தன்னுடைய நாட்டில் வைத்து கொண்டான். அவன் குமாரனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் ராஜா, கர்த்தர் ஸ்தோத்திரம் ராஜபாரம் பண்ணுகிற காலத்திலே பரிசுத்த பாத்திரத்திலே மதுவை குடித்து தன் மறுமனையாட்டிகளோடு கூட கேளும்போது கையுறுப்பு எழுதினது மெனே மெனே தெக்கல் உப்பார்சின் என்று. அவனுடைய ராஜ்யம் முற்றிடப்பட்டது. ஆனால் எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, எஸ்ரா சாப்டர் 1, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1-7, சாப்டர் 3 verse 7, சாப்டர் 5 verse 13, இங்கெல்லாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே தேவனுடைய பனிமுட்டுகளை எருசலேமுக்கு எண்ணி கொடுத்தான் என்று படிக்கிறோம். ஆலயத்திற்கு எருசலேமில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு எல்லாவற்றையும் அவன் எண்ணி கொடுத்தான் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நேபுகாத் நேச்சார் 7வது வசனம், எஸ்ராவின் புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 1 verse 7. நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கோரேஸ் மீண்டுமாய் இழந்து போனதெல்லாம், ஆலயத்தில் சேர வேண்டியவெல்லாம் தேவ பொக்கிஷ சாலையில், தேவனுடைய ஆலயத்தில் சேர்த்தான். நம்முடைய ஜீவியத்தில் சிதறி போயிருக்கிற, சத்துருவினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறவைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திரும்பி ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமையை திரும்பி வர பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை விட்டு மகிமை வெளியே போயிற்று. சாலமோன் நாட்களிலே மகிமை இறங்கி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய காலம் சாலமோனுடைய காலமாய், ஏலியின் காலமாய் அல்ல, சாலமோனின் காலமாய், கோரேசின் நாட்களாய் மாறட்டும். வரவேண்டியவர்கள் ஆலயத்துக்கு திரும்ப வரட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்வோம். பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வர வேண்டியவர்களை கொண்டு வருவோம். இடிந்து கிடக்கிற ஆலயத்தை கட்டுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் வலது கையை பிடித்து நம்மை பயப்படாதே துணை செய்கிறேன் என்று சொல்வார். இந்த வார்த்தைகளால் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று எங்களோடு பேசி கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வலது கையை பிடித்து, கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் கர்த்தாவே யாருடைய வலது கரத்தை பிடிக்கிறீர் என்று இவ்வளவு நேரம் எங்களோடு நாங்கள் பேசிக்கொண்டு கேட்டோம். ஆண்டவரே, எங்களுடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கிறதா இருக்கட்டும். ஆண்டவரே, எப்போதும் உம்மோடு இருக்கிறவருடைய கரத்தை நீர் பிடிக்கிறீர், வலதுகையை பிடித்து உடன்படிக்கை பண்ணுகிறீர். ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணின கோரேசின் கையை வலதுகையை பிடித்து சொன்னீர். நாங்களும் கூட ஆண்டவரே எப்போதும் உம்மோடு கூட இருக்கிறவர்களாய், நாங்களும் கூட ஒரு மனவாட்டியாய், ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கோரேசாய், சூரிய பிரகாசம் போல ஜீவியம் செய்கிறவர்களாய், ஆலயத்தை கட்டுகிறவர்களாய், ஆலய பனிமுட்டுகளை ஆண்டவரை எண்ணி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆலயத்துக்கு திரும்ப கொண்டு வர வேண்டிய மகிமை கொண்டு வருகிற ஜனமாய் எங்களை மாற்றும். கிருபை நன்மை எங்களை தொடரட்டும். ஏலியின் காலமாய் அல்ல, சாலமோன் தேவாலயத்தில் மகிமை இறங்கி வந்தது போல மகிமை திரும்பி வருகிற நாட்களாய் எங்களுடைய நாட்களை மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.